ஹலோ எவ்ரிவன். ஓகே, இன்னைக்கு ஒன் டே ஒன் பேரா ஜம்பிளில் நம்ம பார்க்க போகிறது மெயின்ஸ் பேரா ஜம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து மெயின்ஸ் ரிலேட்டடாக இங்கிலீஷ் கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ நம்ம இத்தனை நாள் ஒரு 19 டேஸ் கிட்ட பேரா ஜம்பிள், ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். மேபி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதை டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னிலேருந்து மெயின்ஸ் பேரா ஜம்பிள் எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். தென் வந்து ஆர்சி எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஓகே, பார்ப்போம். ஸோ அப்கமிங்கில் வந்து ஆர்சி மெயின்ஸும் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வர முடியலன்னா அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ்னால் ஒரு ஆர்சி மெயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து ப்ரிலிம்ஸ் அப்படின்றத தாண்டி இப்போ நம்ம மெயின்ஸ்லேயும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு மாக் டெஸ்ட் போட்டு நல்லா அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த ஃப்ளோ வந்துடும். அதனால் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே இருக்காமல் மெயின்ஸ்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஓகே, இந்த பேரா ஜம்பிள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். A set of sentences given below, each divided into parts that are jumbled in any random order. Rearrange the parts to form coherent sentences and then rearrange the sentences to form a meaningful paragraph. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், PQRSன்ட்டு 4 சென்டென்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸ்குள்ளேயுமே ஜம்பிள் ஆகி இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பியோட கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து கியூவோட கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ தேர்ட் வந்து ஆரோட கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், எஸ்ஸோட கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், தென் வந்து ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த பேராகிராஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 கொஷின்ஸு. ஸோ இது வந்து மெயின்ஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அப்ரோச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு சில டைமில் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுனா ஒரு சென்டென்ஸ் மட்டும் இந்த சென்டென்ஸ்குள்ளேயே ஜம்பிள் ஆகி பேலன்ஸ் சென்டென்ஸ்லாம் நார்மலாக அப்படியே இருக்கும். அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லா சென்டென்ஸுமே வந்து ஜம்பிள் ஆகி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு பியோட கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணாதான் நம்மளால் வந்து ஓவரால் ஃபைனல் பேசேஜ் என்ன அப்படின்றது, எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத நம்மளால் வந்து இது பண்ண முடியும். கரெக்டாக? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பி சென்டென்ஸ்க்கான இது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஒரு 4 ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? நம்ம நார்மலாக வந்து ஒரு ஜம்பிள்டு சென்டென்ஸ் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்லலாம் கொடுப்பாங்கல்ல, சிம்பிள் சென்டென்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து இதில் வந்து ஸ்டார்டிங் இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் ஒரு சில வேர்டில் ஸ்டார்ட் ஆகாதுன்ட்டு நம்ம ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கரெக்டாக? நார்மல் பேரா ஜம்பிளில். பட் ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து மிடில் சென்டென்ஸாகவும் வரலாம். இந்த பீன்றது எப்படி வேணாலும் வரலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போ இந்த இடத்துல இந்த பீயில் இதுக்கப்புறம் தான் இது வரும் அப்படின்ற அப்ரோச் மட்டும்தான் யோசிக்கணுமே கண்டி, இந்த ஸ்டார்டிங்கில் இது ஸ்டார்ட் ஆகாது, எண்டிங் இப்படி முடியாது அப்படின்ட்டுலாம் ஒமிட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ பாஸ்க் இன் த KPIs அண்ட் ரெசிஸ்ட் நியூ வேஸ் ஆஃப் கனெக்டிங் அண்ட் ஒர்க்கிங். ஸோ கனெக்டிங் அண்ட் ஒர்க்கிங்னு வந்திருக்கு. ஓகே, தென் கெட் இன் த வே, டூ மெனி லேயர்ஸ் அண்ட் சிலோஸ், டூ மெனி அது வரைக்கும் ஒரு 2. நெக்ஸ்ட் வந்து கொலீக்ஸ் who prefer to stay in their comfort zone. ஓகே, at many companies struggle because their culture. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஆப்ஷன் வச்சு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாகவே இதில் அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வேறு எதுனா இந்த 4 சென்டென்ஸ்குள்ளேயே எதுனா பேர் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேர் ஆகுதான்னு பார்ப்போம். டூ மெனி கொலீக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேர் ஆகிற மாதிரி இருக்குது. 2 3 ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 4த்தையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே வந்து எதுனா பேர் ஆகிற மாதிரி தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த மாதிரி பேர் ஆகிறது தெரிஞ்சுதுன்னா அந்த பேர் வச்சு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கோ அதை வந்து ஃபைனலாக படித்து பாருங்கள். அப்புறமா ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு வந்து டூ மெனி கொலீக்ஸ் அப்படின்னு வரா மாதிரி இருக்குது. நம்ம சொல்லி பார்க்கும்போது கெட் இன் த வே, டூ மெனி லேயர்ஸ் அண்ட் சிலோஸ், டூ மெனி கொலீக்ஸ் who prefer to stay in their comfort zone அப்படின்ட்டு எனக்கு வரா மாதிரி இருக்குது.
ஓகே பார்ப்போம். கம்ஃபர்ட் ஜோன் பக்கத்தில் கம்மா இருக்கா? ஸோ கம்மானா இதே மாதிரி இன்னொன்று பேசியிருப்பாங்க. வேறு எங்கன்னா இந்த கம்மா வச்சு பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பேசியிருக்காங்க. கம்ஃபர்ட் ஜோன் பாஸ்கிங் தர் கேபிஐஸ் கமா அண்ட் ரெசிஸ்ட் நியூ வேஸ் ஆஃப் கனெக்டிங் அண்ட் ஒர்க்கிங். அப்போது எனக்கு 2 3 1 வந்து பேர் ஆகுது கரெக்டா? ஆனால் 4 தான் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வருமா பேக்கில் வருமான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறது புரியுது தானே? கெட் இன் த வே, டூ மெனி லேயர்ஸ் அண்டு சிலோஸ் கம்மா இதை கூட நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கம்மா டூ மெனி கொலீக்ஸ் who prefer to stay in their comfort zone கம்மா then bask in their KPI comma and resist new ways of connecting and working. ஸோ அப்போது எனக்கு 2 3 1ன்னு வருது பேர். ஆப்ஷன் போங்க. ஸோ 2 3 1 வேறு எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒனில் 2 3 1 இல்லை, செகண்ட் ஒனில் இருக்குது 4 2 3 1ன்ட்டு. அதை செக் பண்ணி பார்ப்போம். தென் 4 3 2 1 இருக்குது. நம்ம பார்த்த பேர் வந்து 2 3 1. ஸோ இங்கே டீலையும் இல்லை. அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஒன்று 4 2 3 1 இருக்கும், இல்லைன்னா நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்டு. ஆனால் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்டு வரத்துக்கு சான்சஸ் கிடையாது. பிகாஸ் வந்து எனக்கு 2 3 1 அப்படின்ற பேர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது ஆப்வியஸாக என்னோட ஆன்சர் வந்து என்னவாக தான் இருக்கும்னா 4 2 3 1 தான் இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் இதை கெஸ் பண்ணணும். இது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமில், இது ஆக்சுவலி வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் நம்மளுக்கு பேரா ஜம்பிளும் ஆர்சி அதுக்கப்புறமா இந்த கனெக்டர்ஸு இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளால் கொஞ்சம் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் வந்து கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி இதை 4 2 3 1 போட்டேன்னு தெரியுதா? இப்போ நம்ம படித்து பார்ப்போமா? 8 மெனி கம்பெனி ஸ்ட்ரகிள் பிகாஸ் தேர் கல்ச்சர் கெட் இன் த வே, டூ மெனி லேயர்ஸ் அண்ட் சிலோஸ், டூ மெனி கொலீக்ஸ் who prefer to stay in their comfort zone, bask in their KPIs and resist new ways of connecting and working. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ கனெக்டிங் அண்ட் ஒர்க்கிங் இப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் ஐஎன்ஜியில் முடியுது, அப்போ இது முடியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து மிடில் சென்டென்ஸாகவும் இருக்கலாம் இந்த பி அப்படின்றது ஓவராலாக பார்க்கும்போது. ஆனால் நம்ம இந்த 4 சென்டென்ஸில் எது வந்து கரெக்டாக ஆர்டர் வருது அப்படின்றது தான் அப்ரோச் பண்ணணும். அப்போது எனக்கு பி வந்து எந்த ஆர்டரில் இருக்குன்னா 4 2 3 1 இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிளியராக? நான் ஜஸ்ட்டு கெட் இன் த வே 3 பாயிண்ட் சொல்கிறாங்க, அண்டுன்ட்டு 4வது பாயிண்ட் சொல்கிறாங்க. நான் இந்த கம்மா வச்சு தான் இந்த பீன்றதை அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொஷின் போகிறேன். இது சொல்யூஷன் பார்த்துடலாம். 4 2 3 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் ஓகே செகண்ட் வந்து கியூவோட ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கியூவோட ரீஅரேஞ்ச்மெண்ட் இதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் ஓல்டு ஃபேஷன்ட் ஹியூமன் டிசையர் இஸ் an essential digital age. It is easy to forget amid the dazzle and hopes of the to achieving business goals as ever. ஸோ இதுக்குள்ளே எதுனா பேர் கிடைக்குதான்னு பார்ப்போம். டிஜிட்டல் ஏஜ், it is easy to forget what? ஓகே, ஓப்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ஏஜ்னு சொல்லலாமா? இங்கே ஆஃப் தன்னு வந்திருக்கா 3ல், இல்லைனா ஓப்ஸ் ஆஃப் த டு அச்சீவிங் வராது, ஓப்ஸ் ஆஃப் த தட் ஓல்டு ஃபேஷன் ஹியூமன் டிசையர் வராது. அப்போது எனக்கு ஓப்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ஏஜ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ 3 2 வரத்துக்கு எனக்கு சான்சஸ் இருக்கா மாதிரி தெரியுது. ஸோ 3 2 வந்து எனக்கு சான்சஸ் இருக்கா மாதிரி தெரியுது. ஓகே, பார்ப்போம். ஏன்னா வந்து எனக்கு நான் ஓப்ஸ் ஆஃப் த அப்படின்னு முடியுது. இதை வச்சு நான் 1ஓட கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் ஆகாது. 4ஓட கனெக்ட் பண்ணுறேன், அதுவும் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் வந்து 3 2 வந்து கனெக்ட் பண்ணுறேன், பேர் பண்ணுறேன். 3 2 amid the dazzle and hopes of the digital age, it is easy to forget. ஓகே, ஸோ எனக்கு 3 2 பேர் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த ஃபர்கட்டுக்கு அப்புறம் எனக்கு எதை பேர் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நான் இந்த 3 2 வச்சு ஆப்ஷனில் செக் பண்ணுறேன் எதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. 1 4 3 2 ஏன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் 3 2 வந்து பிலையும் 3 2 இருக்குது, சியில் கிடையாது. ஸோ டியில் இருக்கும். ஐயோ, அப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நான் 3 ஆப்ஷனையும் நான் செக் பண்ணணும் 3 2 வச்சு. கரெக்டாக? ஸோ ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் படித்து பார்க்குறேன். 1 4 3 2 தட் ஓல்டு ஃபேஷன்ட் ஹியூமன் டிசையர் இஸ் an essential to achieving
is an essential to achieving business goal as ever amid the digital age and hopes of the digital age amid the dazzle and hopes of the digital age it is easy to forget. ஓகே ஸோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஏ வரா மாதிரி. ஸோ நான் அப்படியே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பி படிக்கிறேன். தட் ஓல்டு ஃபேஷன்ட் ஹியூமன் டிசையர் இஸ் அன் எசென்ஷியல் அமீட் the dazzle and hopes of the digital age it is easy to forget to achieving business goal as ever. ஓகே இதுவுமே டவுட்டாகவே இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு 3214 படித்து பார்க்க போகிறேன். 3 amid the dazzle and hopes of the digital age it is easy to forget that old fashioned human desire is an essential to achieving business goal as ever. ஓகே இப்போது நம்ம 3 ஆப்ஷனுமே எனக்கு படித்து பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா வரா மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இதில் வந்து 3 ஆப்ஷனுமே நம்ம கிளிக் பண்ண முடியாதுல, எதுனா ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ அதில் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போது amid the dazzle and hopes of the digital age it is easy to forget. எதை ஈஸி டு ஃபர்கெட்னா ஓல்டு ஃபேஷன் ஹியூமன் டிசைரை ஃபர்கெட் பண்ணுறது. இஸ் அன் எசென்ஷியல் எதை அச்சீவ் பண்ணுறதுக்குனா பிஸ்னஸ் கோல் ஆஸ் எவரை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு 3214 வரா மாதிரி இருக்குது. இது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த 4 இதில் பார்க்கும்போது 32 தான் வந்து இன்ட்ரோடக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா amid the dazzle and hopes of the digital age it is easy to forget. எதை ஈஸி டு ஃபர்கட் அப்படின்னா ஓல்டு ஃபேஷன் ஹியூமன் விஷஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஈஸியாக ஃபர்கட் பண்ண முடியும். இது வந்து ஒரு எசென்ஷியல் இம்பார்ட்டண்ட் எதுனா பிஸ்னஸ் கோல் ஆஸ் எவரை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு தட் ஓல்டு ஃபேஷன் ஹியூமன் டிசையர் இஸ் அன் எசென்ஷியல் டு அச்சீவிங் பிஸ்னஸ் கோல் ஆஸ் எவர் அமீட் அப்படின்னு வராது. ஸோ நான் 4-3 இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை அதனால் எலிமினேட் பண்ணுறேன். எவர் ஹமீட் அப்படின்னு வராது. ஓகேங்களா? ஸோ தென் வந்து வேறு எந்த ஆப்ஷன் பார்த்தோம்? இங்கே பியில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஹமீட் த டேசல் அண்ட் ஹோப்ஸ் ஆஃப் த. எது எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அடுத்த சென்டென்ஸ் இல்லை. பட் ஆனால் எனக்கு 1ஓட 4 பேர் பண்ணலாம். ஏன்னா எசென்ஷியல் எதை அச்சீவ் பண்ணுறதுனா பிஸ்னஸ் கோலை. ஆனால் ஏன் வந்து ஏ வராதுன்னா எனக்கு ஓல்டு ஃபேஷன் ஹியூமன் டிசையர் வந்து எசென்ஷியல் அப்படின்ட்டு பிகைனிங் ஆகிற மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஏஜ் தான் வந்து இட்ஸ் ஈஸி டு ஃபர்கெட், அப்புறமா தான் ஓல்டு ஃபேஷனை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது 3214. ஸோ உங்களுக்கு மேபி இந்த கியூ மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இப்படி தான் இருக்கும். ஸோ கியூ வந்து 3214. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இந்த 32 வந்து ஒரு சென்டென்ஸ் பேர் ஆகுது, ப்ளஸ் இது வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா இதுக்கப்புறமா தான் எதை வந்து ஈஸி டு ஃபர்கெட் ஹியூமனோட விஷஸ். கரெக்டாக? ஸோ அது எதுக்கு இம்பார்ட்டன்னா பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து 3214 வந்து நம்ம எடுக்கிறோம் இங்கே. ஓகே, ஸோ 3214 இஸ் ரைட். ஓகே, இங்கே வந்து ஆர் பார்த்தீங்கன்னா ஓகே சார், ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் கேன் மோர் க்ளோஸ்லி லிங்க் தேர் பீப்புள். ஓகே, இது ஆன்சர் இங்கே இருக்குது, இதை மறைச்சிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் கேன் மோர் க்ளோஸ்லி லிங்க் தேர் பீப்புள் டு மாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜிஸ் தட் ஈச் அதர் டு கஸ்டமர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஓகே, இதில் நம்மளுக்கு எதனா பேர் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே பீப்புள் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ 2க்கு அப்புறம் எனக்கு V1 தான் வரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எதனா வந்து கிளிக் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். கேன் மோர் க்ளோஸ்லி லிங்க் தட் பீப்புள் டு ரைட் நவ் வரலாமா? டு ரைட் நவ் அப்படின்றது வரா மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, 2க்கு அப்புறம் டு ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங். ஓகே, பார்ப்போம். ஸோ இன்னொரு பாருங்கள், எனக்கு வந்து 2-1 வந்து பேர் ஆகுற மாதிரி இருக்குது.
1 வந்து பேராகிராம் மாதிரி இருக்குது. ஏன்னா பீப்புள் டு ரைட் நவ், லிங்க் தர் பீப்புள் டு ரைட் நவ். ஆனால் மீனிங் வைஸ் பார்க்கும்போது அது வரா மாதிரி தெரில. பட் ஆனால் நான் 2-1 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வேறு எதுனா பேர் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜிஸ். ஸோ மேக்கிங் என்ன மேக் பண்ணுறாங்க? மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். எதில்? டெக்னாலஜியில். ஸோ எனக்கு 1-3 பேராகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1-3 வந்து எனக்கு மேட்ச் ஆகும். அப்போ எனக்கு 2-1 வராது. அப்போது 1-3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 2-1 வராதுன்னா, இது நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்கே கொடுக்காது. கேன் மோர் க்ளோஸ்லி லிங்க் தர் பீப்புள் டு ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள். இது ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரியே இல்லை. ஓகேங்களா? ஆனால் நான் வந்து இது பேராகிற மாதிரி இருக்கேன்னு வச்சுருக்கேன். அப்புறமா தான் நான் படித்து பார்த்தேன். கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் மாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜி தட். ஸோ கம்பெனிஸ் ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெக்னாலஜியில் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது எனக்கு 1-3 பேராகிராம் மாதிரி இருக்குது. ஸோ அப்போது வந்து நான் 1-3 வரும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, தென் டெக்னாலஜிஸ் தட். தட்டுக்கு அப்புறம் என்னவா வரலாம்? தட் கேன் மோர் க்ளோஸ்லி லிங்க் தர் பீப்புள் டு ஈச் அதர் கூட வரலாமா? ஸோ 2க்கு அப்புறம், ஏன்னா ஏன் வந்து 2க்கு அப்புறம் நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம பார்க்காமே விட்டுட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், 4th சென்டென்ஸ் பாருங்கள். ஈச் அதர், 2 customers அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது இங்கே 2 customers அப்படின்னு வருதுன்னா, அப்போ முன்னாடி ஆப்வியஸாக 2 ஈச் அதர் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கரெக்டாக? 2 ஈச் அதர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இது கூட வந்து லிங்க் பண்ணி பார்க்கணும், சென்டென்ஸ் வருதா அப்படின்ட்டு. பார்ப்போமா? ஸோ இப்போ எனக்கு 1-3 தெரிஞ்சிருச்சு. படித்து பார்ப்போம். ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆர் மேக்கிங் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜிஸ் தட் கேன் மோர் க்ளோஸ்லி லிங்க் தர் பீப்புள் எப்படி லிங்க் பண்ணுறாங்க? ஈச் அதர். அப்போது எனக்கு இது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது 1-3க்கு அப்புறம் 2 வரா மாதிரி தான் இருக்குது. 2க்கு அப்புறம் பீப்புள் டு ஈச் அதர், 2 customers அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவே நீங்கள் பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி இல்லைனா 1-3 போட்டு 2-4 தனியாக பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் எது ஃபஸ்ட்டு இதில் எது செகண்டுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் போகணும். ஆப்ஷன் போய் பாருங்கள். 1-3 வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்குது. 2-4 ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தான் பேர் ஆகிருக்கு. வேறு எந்த சென்டென்ஸ்லனா வந்து 1-3-2-4 வந்து பேர் ஆகவே இல்லை. ஸோ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் வராது. ஏன்னா நம்மளுக்கு 2 பேர் கிடச்சிருக்கு. அப்போ ஆப்வியஸாக 1-3-2-4ன்னு கூட கிளிக் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 4த்தையும் லிங்க் பண்ணி சென்டென்ஸ் வைஸ் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு 2-4 ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஒரு மீனிங்கே தராது. பட் 1-3-2-4 படிக்கும் போது மீனிங் தருது. அப்போது நம்மளுக்கு வந்து ஆர்க்கான ஆன்சர் வந்து 1-3-2-4. ஓகே, ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து டெய்லி அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக? இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ். ஓகே, ஸோ எஸ் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்லேயுமே இதே மாதிரி தான் எதனா வந்து சென்டென்ஸ் வந்து இதுவாகுதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, a big part of the solution because அப்படின்னு வருது. ஸோ இதுக்கப்புறமா எதனா ரீசன் வரலாம். பிகாஸ்க்கு அப்புறம் ஆல்தோ வராது. ஸோ 1க்கு அப்புறம் 2 வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிகாஸ் இட் கனெக்ட் பீப்புள் மோர் பவர்ஃபுல்லி தென், அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகாஸ்க்கு அப்புறம் 3 வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. because ஏன்னா a big part of the solution because it connect people more powerfully than what? ஓகே, பார்ப்போம். ஸோ எனக்கு 1-3 வந்து மட்டும் பேராகிராம் மாதிரி இருக்குது. மற்றது எதுவுமே பேராகிராம் மாதிரி இல்லை. although this is a big problem, joy can be a big part of the solution. இப்படி வரலாமா? அப்போது எனக்கு இந்த பாருங்கள், ஆல்தோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஜாய் வந்து கேன் பி அ பிக் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு வரா மாதிரி இருக்கா? ஸோ எனக்கு அப்போ 2க்கு அப்புறம் 1 வரா மாதிரி இருக்கா? ஸோ பிகாஸ் அப்படின்னு முடியுதா? பிகாஸ் இட் கனெக்ட் பீப்புள் மோர் பவர்ஃபுல்லி தேன்
ஆல்மோஸ்ட் எனி அதர் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு 2 1 3 4 மட்டும் வரா மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பிகாஸ் நான் வந்து எனக்கு ஆல்தோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஜாய் கேன் பி அ பிக் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். எனக்கு இங்கேயே வந்து பேராகிராம் மாதிரி இருக்குது. அப்போ பிகாஸ்க்கு அப்புறம் இட் கனெக்ட் பீப்புள் மோர் பவர்ஃபுல்லி தேன் ஆல்மோஸ்ட் எனி அதர் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த 2 1 3 4 நான் படித்து பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக பேராகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு எஸ்ஸுக்கு 2 1 3 4 இருக்கலாம்னு தோணுது. பட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 2 1 3 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ 2 1 3 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் 1 2 1 பேர் பண்ணியிருந்தா இல்லைனா 3 4 தனியாக பேர் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். 7 மட்டும் 2 1 இருக்குது, ஆனால் 3 4 தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் படித்து பார்த்துருக்கலாம். ஸோ வேறு எங்கேயுமே 34 பேர் ஆகிருக்குங்க. இப்போ 3 4 ஸோ பியில் இருக்குது. அப்போது இந்த ஏபிசி 3 வந்திருக்கும். இந்த 3த்தையும் நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா ஒன்று கிளிக் ஆகிருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக? ஆனால் பேர் மட்டும் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது எனக்கு எஸ்ஸுக்கு வந்து என்னது 2 1 3 4. ஸோ நான் 4 PQRSக்குமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போது 5th கொஷின் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த பேராகிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த பேராகிராஃப் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். பட் எக்ஸாமில் சப்போஸ் இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு அந்த ஃபைனல் ஆர்டர் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா 5னா அந்த 5 மார்க் அப்படியே எடுக்கணும்ட்டு இல்லை, அதை விட ஈஸியாக வேறு எதுலனா கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த 4 இந்த தனித்தனியாக பேராஜம்பிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஓகேங்களா? அதுலேயுமே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் எதுலாம் டக்கு டக்குன்னு வருமோ, இப்போ எஸ்லாம் ஈஸியாக வந்துருச்சு. ஆருமே வந்து நம்மளுக்கு அந்த மேக்கிங் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜி அந்த ஆருமே ஈஸியாக வந்துருச்சு. மேபி உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னா கியூ தான் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த கியூவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிடணும். அப்புறமா ஓவரால் பேசேஜ் கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 5ல் ஒரு 3 மார்க்னால் வரணும். ஓகேங்களா? பட் ஓவரால் பேசேஜ் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் நிறைய. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம் ஓவரால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பியில் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, பியில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு பார்ப்போம். நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, பியோட இது பார்ப்போமா? ஓகே, 4 2 3 1 yet many company struggle. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் படித்து பார்த்து இதில் எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? எப்போயுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. ஸோ 4 2 3 1 ஸோ yet many company struggle because their culture get in the way, too many layers and silos, too many colleagues who prefer it to stay in their comfort zones, bask in their KPI and resist new ways of connecting and working. இது எட்டுன்ற ஒரு வார்த்தையில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்காது அப்படின்றத மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சா கூட ஆப்ஷன் வச்சு எதுனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பி வந்து எனக்கு 4 ஸ்டார்ட் ஆகுது, 8. ஸோ 8 அப்படின்றது ஒரு கனெக்டர் வேர்டு. ஓகேங்களா? அப்போது அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வராது. ஓகே, ஸோ நான் பி ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கியூ படித்து பார்க்குறேன். கியூவில் 3 2 1 4 3 ஹமீட் த டேசல் அண்ட் ஹோப்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ஏஜ். It is easy to forget that old-fashioned human desire is an essential to achieving business goal as ever. Okay. ஆக்சுவலி வந்து இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி இருக்குது, டவுட்டாகவே இருக்குது. அதனால் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா வந்து ஹமீத் த டேசல் அண்ட் ஹோப்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ஏஜ் இது வந்து ஈஸியாக வந்து ஓல்டு ஃபேஷன் ஹியூமன் டிசைரை ஃபர்காட் பண்ண வைக்குது. அண்ட் வந்து பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதை நம்ம அப்படியே வச்சுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
ஆரில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் ஒன்று தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட் நவ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்போ ஆப்வியஸாக எனக்கு ஆரும் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ எஸ் வந்து டூவில் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்தோ திஸ் இஸ் எ பிக் ப்ராப்ளம். எது பிக் ப்ராப்ளம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளமை பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க. அப்போது நான் வந்து எஸ்ஸுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு கியூ மட்டும்தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரா மாதிரி இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல. இப்போ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கியூவில் ஸ்டார்ட் ஆகிறது எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன இருக்குது? QRPS, QSRP இப்படி 2 சென்டென்ஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த 2 சென்டென்ஸில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. ஏன்னா நான் பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ஏன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்றதை சொன்னேன்ல. இப்போ அது புரியுதுல. ஸோ இப்போ இது 2த்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு கியூவில் வந்து கியூ தான் இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ கியூவில் லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருக்காங்க, டு அச்சீவிங் பிஸ்னஸ் கோல் ஆஸ் எவர் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு படிப்போம். படித்து பார்ப்போம் இதுக்கப்புறம். Right now, for example, companies are making massive investment in technologies that can be more closely link their people to each other, to customers and other stakeholder. ஓகே, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதா பற்றி கியூவில் பேசியிருப்பாங்க. அதுதான் ஆஸ் எவர் ரைட் நவ் வருமா? ஆஸ் எவர் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கியூஆரும் வரா மாதிரி இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு QS ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டு அச்சீவிங், ஏன்னா இங்கே வந்து எனக்கு கியூ வந்து 4ல் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டு அச்சீவிங் பிஸ்னஸ் கோல் ஆஸ் எவர். இப்போ எஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 2ல் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்தோ திஸ் இஸ் எ பிக் ப்ராப்ளம். அப்போ ஆனால் இங்கே வந்து எனக்கு கியூவில் ப்ராப்ளமை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் வந்து எனக்கு அப்போது அடுத்த சென்டென்ஸ் எஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்து எஸ்ஸில் வந்து ஆல்தோ திஸ் இஸ் எ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சென்டென்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எனக்கு கியூவில் ஒரு ப்ராப்ளமை பற்றி பேசவே இல்லை. ஒரு அச்சீவிங் பிஸ்னஸ் கோலை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது நம்ம இதை வச்சு என்ன ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னா, கியூக்கு அப்புறம் 6 தான் வரும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கியூக்கு அப்புறம் எஸ் வராது. ஏன்னா எஸ்ஸில் ஆல்தோ திஸ் இஸ் எ பிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ எனக்கு இதை வச்சு நான் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன்னா, QRPS தான் வந்து எனக்கு பேர் ஆகும். நீங்கள் மற்ற சென்டென்ஸ் படிக்கக்கூட வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் மெயின்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். நான் ஜஸ்ட்டு 2 கியூன்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சேன். ஆப்ஷனுக்கு போனால் 2 ஆப்ஷன் இருந்துச்சு. 2 ஆப்ஷனில் கியூக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்றது லிங்க் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு கியூக்கு அப்புறம் 6 தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். டக்குன்னு பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இதுலேயே ரொம்ப நேரம் டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.